அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சிறிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலச்சக்கரம் நாளை நமது நிகழ்வு. இன்றைய நிகழ்வை நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பழங்கைமான் சங்கத்திற்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் மண்டலத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் அறிவழகன் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பழங்கைமான் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கோவிந்தராஜன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் குமரன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் குமரவேல் அவர்களுக்கும் மற்றும் அவர்கள் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இன்று நமக்கு ஆசனங்களை அளிக்க இருக்கும் ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் அகிலா குணாலன் மேடம் அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் பழங்கைமான் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கோவிந்தராஜன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைத்த தந்தையே, உயர்ந்த இறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருள்களை ஆழமாக ஏற்றுக்கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை கலைக்கவும், மேலும் மனித தத்துவத்தின் புனிதத்தை, தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும் எல்லா நாடுகளும் நட்புறனுடனும் தோழமைகளுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி நீயே உண்மை காரணகர்த்தா என்று புகழ்ந்திட எங்களுக்கு ஒரே உண்மையான அதித்தியமா இல்லாத எல்லோரும் விரும்புகின்ற தந்தையை இங்கே கூடியுள்ள ரோட்டரியாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். வணக்கம். சக்கரம் தொடர் நிகழ்வின் நாள் 48வது நாளாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆளுநர் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சிறிய தலைமையிலும் நமது குணம்பாளன் சார் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஆசான் நல்ல சிவம் ஐயா, அகிலா அவர்களின் மூலமாக நமது உறுப்பினர்கள், சங்க உறுப்பினர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் காலை யோகா ஆசனம் சிறப்பாக நடைபெற உள்ளது. அனைவருக்கும் வணக்கம். நன்றி சார். ரோட்டரி வணக்கம் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சி சிறப்பித்த ரோட்டரி கிளப் ஆஃப் பழங்கைமான் சங்கத்தின் தலைவர் கோவிந்தராஜன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை வச்சுக்கோங்க. நல்லா நேராக நிமிர்ந்து கொண்டிருக்கிறோம். நீண்ட மூச்செடுத்து எடுத்து நல்லா உச்சரிக்கிறோம்.
சின்மய முத்திரை. உம், ஆதி முத்திரை. உம், வணக்கம் திருச்சிங்க. வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. ஓய்வு. நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள். கால்கள் நேரா நீட்டிக்கிறோம். கால் விரல்களை நம்ம இப்போ நல்லா சுருக்கி விரிக்கிறோம். விரல்கள் நல்லா மடக்குங்க. விரல்கள் நல்லா பின்னாடி நல்லா வளைங்க. டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், ரிலாக்ஸ். இப்போ கால் விரல்களை நல்லா வட்டமா சுழட்டிக்கிறோம். ரைட் இருந்து லெஃப்ட் சைடா. 1 2 3 4 5. ஆப்போசிட்டா செய்வோம். 1 2 3 4 5. நல்லா மூச்சு விடுங்க. ரைட் லெக் மடக்கி நல்லா ஜஸ்டோட டச் பண்றோம். கால் நீட்டிக்கிறோம். லெஃப்ட் லெக் மடக்கிறோம். அடுத்து ரைட் லெக், லெஃப்ட், ரைட், லெஃப்ட். ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. நின்ற நிலைக்கு வந்துடுறோம். இப்போ நேரம் நாம சூரிய வணக்க பயிற்சிக்கே போய்க்கிறோம். சூரிய வணக்கம் முதல் நிலை. இரண்டாவது நிலை. நல்லா மூச்சுங்க. பேக் பெண்டிங். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மூன்றாவது நிலை. மூச்சுடுங்க. மூச்சு விட்டுக்கிட்டே மெதுவா கீழே போறோம். அப்படியே கால் வரல டச் பண்ணி பின்னாடி கணுக்கால பிடிச்சி முடிஞ்ச அளவுக்கு தலையை நல்லா க்ளோஸா கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7
8, 9, 10. 4 ரைட் லெக் நல்லா பின்னாடி கொண்டு போயிருங்க. நல்லா மேல பாருங்க. 5 நல்ல மலை மாதிரி நின்னுக்கிறோம். 6 முட்டியை கீழே ஊனி நல்லா உட்கார்ந்து முன்னாடி வந்துடுறோம். தாரை கீழே டச் பண்ணிக்கிறோம். 6 7 பேக் பெண்டிங். 8 கால் நல்லா குதிக்கால் நல்லா கீழே டச் பண்ணுங்க. கைகளை நல்லா அழுத்தமா வச்சுக்கிற கீழே இழுப்பு மேல இருக்கு. ரைட் லெக் முன்னாடி வச்சுக்கோங்க. மேல வந்து பாருங்க. அடுத்து 10 பாதகஸ்தாசன நிலை. நல்லா கணுக்கால பிடிச்சு நோசா கொண்டு வாங்க. 11 மூச்சு விட்டே மேல வந்துருங்க. மூச்சு விட்டுட்டு மீண்டும் நல்லா மூச்சுலுங்க. மூச்சு விட்டுட்டே பேக் பெண்டிங். 12 நல்லா மூச்சு விடுங்க. உட்கட்டாசனம். ஒரு அடி கேப் வச்சுக்கிறோம். கைகள் நேர் நீட்டுங்க. சேர் பொசிஷன் வந்துருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். கைகள் நீட்டுங்க. 2 காலை பிடிச்சு தலையை டச் பண்ணுங்க. மெதுவா மேல பாருங்க. அப்படியே ரைட் சைடு மெதுவா திரும்புங்க. மெதுவாக இடது பக்கம் திரும்புறோம். கால் நீட்டி கொள்றோம். நல்லா மூச்சு விடுங்க. எப்பவும் மூச்சு விடும் போது நல்லா முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அடுத்த பத்மாசனம். லெஃப்ட் லெக் கீழே வச்சுக்கிறோம். அடுத்து ரைட் லெக் மேல சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சு விடுங்க. மீண்டும் மூச்சு விடுங்க. கைகளை நீட்டி நல்லா யோக முத்ரா. அடுத்த யோக முத்ரா. நல்லா கைகள் நீட்டிட்டு தலையை முடிஞ்ச அளவு கீழே வந்து டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இதை டச் பண்ணும்போது இடுப்பு இப்படி மேல வரக்கூடாது. இடுப்பு கீழே நல்லா தரையில உட்கார்ந்து இருக்கணும். எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு தலை கீழே கொண்டு போனா போதுங்க. கீழே தரையை முட்டாட்டி பரவாயில்ல. இவ்வளவு முடியுதுன்னா இந்த அளவுக்கு செஞ்சாலே போதும். சின்முத்திரை மூச்சு விடுங்க. உத்திர பத்மாசனம். உத்திர அர்த்த பத்மாசனம். அப்படியே கை பேலன்ஸ் பண்ணி தலையை நேர் பாருங்க. நீங்க ஃபுல்லா மேல தூக்கணுங்கிறது இல்லை. கால் முட்டி இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஆனா இந்த பேலன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். விட்டுட்டு விட்டுட்டு இப்படி பண்றது அது சரி கிடையாது. பேலன்ஸ் பண்ணா அப்படியே 10 செகண்ட் அப்படியே இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13
14, 15. ஓய்வு. முகத்தை நேரா வச்சு சின்மத்துல வச்சு ஆழ்ந்து மூச்சு இழுத்து விட்டா எந்த வித தடை இல்லாம நல்லா மூச்சு உள்ள போய் வரும். நுரையீரல் முழுவதும் நல்லா சுவாசம் கிடைக்கும். இந்த ஆசனம் செஞ்சோம்னா அதுக்குதான் மூச்சு பயிற்சிக்கு முன்னாடி இந்த ஆசனங்கள் நம்ம செய்யறோம். இப்போ மூச்சு பயிற்சிக்கு போயிடும். ரைட் ஹேண்ட்ல பெருவரில் வச்சிருங்க. கபாலவதி. வெளியே மட்டும் மூச்சு விட்டு வரணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. சிறப்பு. நல்லா 20 செகண்ட் கபாலபதி. நல்லா One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. நல்லா முடிச்சுடுங்க. நீங்க முடிச்சுடுறோம். புதுசா செய்யறவங்களுக்கு ஒரு கிறுகிறுப்பு போற மாதிரி தோணும். மூச்சு கவனிச்சு ஒரு 10 செகண்ட் இருந்தா உடனே ஃப்ரீ ஆயிடும். நல்லா எனர்ஜியா மறுபடியும் நம்ம செய்யணும். அடுத்து ஃபர்ஸ்ட் கிரியா. நல்லா மூச்சு உள்ள இழுக்கணும். 1. மூச்சு இழுக்கும் போது வயிறு மேல வரணும். மூச்சு இழுக்கும் போது வயிறு போங்க. கவனிச்சு செய்யணும். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. சிறப்பு. நல்லா மூச்சு விடுங்க. மூணு நிமிஷம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12,
30, 40, 50, 60, 70, 80, 90, 20. சின்ன பிடிச்சிக்கிறோம். இந்த மூச்சு எடுத்து ஒரு இந்த மூச்சு விடுங்க. கால் நீட்டுங்க. கால் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் லெக் கீழே வச்சுட்டு லெஃப்ட் லெக் மேல முதிரை முடிச்சுட்டு வருங்க. யோகம் 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. சின்ன முதிரை வச்சு நல்லா முடிச்சு விடுங்க. செகண்ட் கை கீழே வச்சு பேலன்ஸ் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா முடிச்சு எப்பவுமே யோக முத்ரா ஃபார்வர்ட் பண்ணி செய்யும் போது நம்ம ஒரு வாட்டி ரைட் லெக் மேல செய்யணும், வாட்டி லெஃப்ட் லெக் மேல செய்யணும். அடுத்தது நாடி பிராணாயாமம். ரைட் ஹேண்ட்ல நம்ம பெருவரல வச்சு இடது பக்கமும் மூச்சு எடுக்கணும். மூச்சு எடுத்துட்டு உங்க மேல எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு நிறுத்தி வலது பக்கமா மெதுவா இருக்கணும். மீண்டும் நல்லா வலது பக்கமே எடுத்து உன்னால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு நிறுத்தி இடது பக்கமாவே விட்டோம். ஒரு சுற்று. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா மாறும். எவ்வளவு மூச்சு இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு டைமிங் வந்து மாறும். ஒரு சுற்று செய்யறது ஒரு 50 செகண்ட் ஆகலாம், 1 நிமிஷம் ஆகலாம். இந்த இயல்பு எவ்வளவு சுவாசிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கணும். வச்சு 1 2 3 4 5 நல்லா வச்சுக்கோங்க. 20 வச்சிருக்கோம். 4 வரலாம் நீங்க முன்னாடி வச்சுக்கணும். மூச்சு எடுக்கும் போது 3 விடலாம், மூச்சு விடும்போது 1 2 3 4 5 திண்மையை வச்சுக்கணும்.
நல்லா மூச்சு மூச்சு. அடுத்து சோழர்கள் வச்சுக்கோங்க. மூச்சு எடுக்கும்போது கைகளை அப்படி மேல வர, மூச்சு விடும்போது அப்படி காத்துக்கிறது. 2 3 4 5 6 7 8 9 10. கட்டாளத்துக்கு மட்டும் வச்சு ஆரம்பத்தை வச்சு நல்லா மூச்சு போடுங்க. அடுத்து ஆரம்பத்தை வச்சு நல்லா மூச்சு மூச்சு விட்டுட்டே மேல போறோம். மூச்சு விட்டுக்கிட்டே ஆரம்பத்தை வச்சு நல்லா வயிற்று சுருக்கி காத்து வைக்கும். மெதுவாக செய்ய கவனிக்கிறேன். Ready. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Oi. நல்லா மூச்சு கவனிங்க. மூட்டை வச்சு நல்லா மூச்சு விடுங்க. நீங்க மூச்சு விடுங்க. எப்பவுமே செய்யும்போது கபாலபதி பயிற்சி செய்யும்போது ஒரு 20 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. கம்மியான டைமிங் தான் செஞ்சிருப்போம். நீங்க வீட்டில் செய்யும்போது ஒரு 20 செகண்ட் கேப் பண்ணுங்க. பஸ்திரியா செய்யும்போது ஒரு 20 செகண்ட் கேப் வந்து நாடி சுற்றி தியானம் பண்ணுங்க. அது பண்ணிட்டு 20 செகண்ட் கேப் வந்து செஸ்ட் ஷோல்டர் அடுத்து பாதி வச்சு நல்லா வச்சுருங்க. உங்களுக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம், சைனஸ் ப்ராப்ளம், தசை வளர்ச்சி, இந்த மாதிரி சுவாச உறுப்புகள் சம்பந்தமான பிரச்சனைங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் மிக சரியாயிடும். அதாவது 10 days இருந்தீங்கன்னாவே கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு கிடைக்கும். அது இல்லாம தலைவலி நிறைய பேர் இருக்குது. தலைவலி பிரச்சனை கண்டிப்பா தெரியும். நீங்காவது தலைவலியா இருந்தாலும் கண்டிப்பா சரியாகவே தீரும். இந்த பயிற்சிகளை நீங்க முறையா பயன்படுத்தி மெதுவா நல்லா செய்யுங்க. எல்லா ஆரம்பிச்சுடுங்க. ஆதியாசனையில படுத்துங்க. நமக்கு அளித்த ரோட்டரி சங்க நிர்வாகங்களுக்கு பலமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளது. நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக சூரிய வணக்கம் மற்றும் ஆசன பயிற்சி, மூச்சு பயிற்சிகள் அளித்து சிறப்பித்த ஆசான சிவம் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா.
நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்டு இருக்கிறோம். விவசாயி சீர்படுத்தும் மெதுவா வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று மூக்குக்குவளை அப்படிங்கிற ஒரு பொருள், அது நமக்கு எந்த அளவுக்கு இயற்கை வைத்தியத்துக்கு பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, இதுக்கு பேர் தான் மூக்குக்குவளை. இதுல பெருசா ஒரு ஓட்டை இருக்கும், சின்னதா ஒரு ஓட்டை இருக்கும். இந்த மூக்குக்குவளை அருகில் உள்ள இயற்கை மருத்துவம் கடைகள்ல கிடைக்கும். பாருங்க, இந்த மூக்குக்குவளை இது நீங்க வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்துட்டு இதை வச்சு ஒரு பயிற்சி இருக்கு. அதை செஞ்சோம்னா தோல் வியாதி குணமாகும், மலச்சிக்கல் குணமாகும், நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, சைனஸ், அலர்ஜி, நிமோனியா போன்ற எல்லாமே சரியா போகும். இது ஒரு அருமையான ஒரு எளிமையான ஒரு வைத்தியம், மூக்குக்குவளைன்னு பேர். இதை வாங்கிட்டு வந்துட்டு காலையில சாதாரண தண்ணி ஒரு 4 கல்லுப்பை போட்டு லேசா சூடு பண்ணணும், கொதிக்க வைக்க கூடாது. அந்த தண்ணி மூக்கு வழியா உள்ள போய் வெளியே வரும். அதனால மூக்கு வழியா உள்ள போய் வெளியே வர அளவுக்கு தான் சூடு இருக்கணும். ஓவர் சூடா இருக்கக்கூடாது, கொஞ்சமா சூடா இருக்கணும். கல்லுப்பு சும்மா கொஞ்சமா போட்டா போதும், ரொம்பலாம் போட வேண்டாம். இப்படி தண்ணியில லேசா சூடு பண்ணி கொஞ்சம் கல்லுப்பை போட்டு லேசா சூடு பண்ணி அந்த தண்ணி வச்சுக்கணும். ஓகே, இந்த டப்பாவை எடுத்து என்ன பண்ணணும், இந்த பெருசா வட்டமா இருக்கு இல்லைங்களா, அது வழியா தண்ணியை ஊற்றணும். ஊத்தியாச்சா? ஃபுல் பண்ணிக்கணும். ஃபுல் பண்ணியாச்சு. இந்த பெரிய வட்டம் எதுக்குன்னா தண்ணி ஊத்துருக்கு. இந்த சின்ன ஓட்டை எதுக்குன்னா இது வழியா தான் மூக்கு வழியா உள்ள விடுறது. இப்ப தண்ணி ரெடி ஆயிடுச்சு. வாங்கி பாருங்க, இந்த தண்ணிய இப்படி கொண்டு போய் இந்த மூக்குல வச்சு தண்ணி இந்த மூக்கு வழியா மேல போய் அந்த மூக்கு வழியே கீழே வர வைக்கணும். உடனே நீங்க எல்லாம் கேட்பீங்க, என்னங்க எங்களை எல்லாம் என்ன மேஜிக் பண்ண சொல்றீங்களா அப்படின்னு. அது எப்படிங்க போகணும்? எல்லாம் போகுங்க. இப்ப நான் செஞ்சு காமிக்கிறேன், அந்த மாதிரி செய்யுங்க, அருமையா போகும். அதுக்கு நின்னுக்கணும். இப்ப நான் உட்கார்ந்துட்டே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நீங்க செய்யும் பொழுது கால் அகலமா வச்சு நின்னுக்குங்க. சரி, இப்ப நான் நின்று இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி என்னாச்சு, இங்க இருக்கிற தண்ணிய கொண்டு போய் வைங்க. அது உள்ள போகுமா? போகாது. ஏன்னா தண்ணி மேல போகாது. அப்ப என்ன பண்ணணும், கால் அகலமா வச்சு நின்னுட்டு தலைய லேசா இடது பக்கமா சரிஞ்சிட்டீங்க பாருங்க. இதை மெதுவா கொண்டு ஒரு மேல் மூக்கு இருக்கு இல்லையா, வலது பக்கம் மூக்கு, அது வழியா வச்சோம்னா அந்த தண்ணி மெதுவா உள்ள போய் அந்த பக்கம் போய் இந்த பக்கமா வெளியே விடணும். இதான் பயிற்சி. பாருங்க, இந்த பயிற்சி செய்யறதா இருந்தா ஒரு முக்கியமான ரூல்ஸ் இருக்கு. இப்போ நம்ம மூக்கு வழியா காத்து உள்ள போயிட்டு வெளியே வருதா? உள்ள போயிட்டு வருதா? இப்போ காத்து உள்ள போயிட்டு வரும் பொழுது தண்ணி எப்படி போகும்? போகாது. அதுக்கு என்ன பண்ணணும், மூக்கு வழியா போற காத்த வாய் வழியா முதல்ல பைபாஸ் பண்ணணும், மாத்தணும். அப்பதான் இந்த பயிற்சி பண்ண முடியும். பாருங்க, கால் அகலமா வச்சுக்கிறோம், நின்னுக்கிறோம், கழுத்தை மெதுவா இடது பக்கமா சரிக்கிறோம். இப்போ வாய் வழியா மூச்சு காத்த பைபாஸ் பண்றோம். பாருங்க, அதாவது வாய் வழியா மூச்சு காத்து. அப்ப என்ன ஆகும், மூக்கு காலியா இருக்குமா? அதுல ஒண்ணுமே இருக்காதா? அப்பதான் தண்ணி போயிட்டு வெளியே வரும். இப்போ காத்த பாருங்க, வாய் வழியா அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது மெதுவா கொண்டு போய் வலது நாச்சு வழியா அதை நல்லா அமுத்தி உள்ள விட்டீங்கன்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்கா உள்ள போய் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரும். பாருங்க, ஒண்ணுமே பண்ணாம சும்மா கொண்டு வச்சா தானா போய் தானா வரும். ஏதாவது பண்ணீங்கன்னா மாட்டிக்கும். அதன் ஏதாவது பண்ணா மாட்டிக்கும். கரெக்டா கொண்டு போகணும், திடீர்னு அவ்வளவுதான், தண்ணி சொயின்னு மேலே ஏறிடும். அப்படி தலை சுத்தும், தும்மல் தும்மலா வரும், தலை வலிக்கும். புரிஞ்சுக்குங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். வாய் வழியா காத்து போயிட்டு வர்றதை மட்டும் நல்லா கவனிச்சு அதை மட்டும் கரெக்டா பார்க்கணும். சில பேர் அப்படிதான் கரெக்டா மூக்கிட்ட கொண்டு போனோன்னு வாய் வழியா காத்து வர்றதை மறந்துட்டு மூக்கு வழியா ஊரில் இழுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், அது பயிற்சி சரியா வராது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, பாருங்க, வாய் வழியா காத்து வர்றதை மட்டும் கவனிச்சுட்டே இருங்க. இது சும்மா அப்படி ஆக்ஷன் மட்டுமா, லேசா கொண்டு வைக்கணும்.
இந்த கரெக்டா வைக்கிறப்போ காத்து நல்லா வாய் வழி இருக்கிறவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. இது வச்சா தெரியுமா, தண்ணி உள்ள போகுது இல்லையா, தானா உள்ள போய் தானா வெளியே வருங்க. அப்படிங்க வெளியே வந்து கொட்டும் பொழுது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா செல்போனை கொடுத்து ஒரு போட்டோவோ வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல போடுங்க, நிறைய லைக் எல்லாம் வரும். இப்படி மொத்த தண்ணி இந்த பக்கம் முடிச்சோன்னு அதுக்கப்புறம் ஒண்ணு நல்லா சிந்தணும். ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட். அப்புறம் இடது பக்கமா சரிக்கணும் பாருங்க. இந்த மாதிரி மறுபடியும் இதுல அதே மாதிரி தண்ணி ரசிக்கணும். ரப்பிட்டு மறுபடியும் இப்படி வச்சு இது வழியா போய் அது வழியா வரணும். மறுபடியும் மூக்கு நல்லா சிந்தணும். இவ்வளவுதான் பயிற்சி முடிஞ்சிச்சு. இந்த பயிற்சி பண்ணனா என்ன லாபம் அப்படின்னு கேட்டா, அதாவது இந்த பயிற்சி செய்யும் பொழுது அருமையான ஒரு லாபம் இருக்குது பாருங்க. இந்த மூக்கு கோவலைங்கிறது பாக்குறதுக்கு சின்ன டப்பா மாதிரி இருக்கும், இதனால மிகப்பெரிய லாபம் இருக்குது. தண்ணி, உப்பு, சூடு இது 3 மூக்கு வழியா உள்ள போயிட்டு வந்துருச்சுன்னா நுரையீரலில் உள்ள பல வருடமாக தேங்கி இருக்கிற குப்பை, பாக்டீரியா, வைரஸ், கழிவுகள், சளி எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த பயிற்சி செஞ்ச உடனே அன்னைக்கு மூக்கு ஒழுகலாம், சளி வரலாம், தும்மல் வரலாம், இருமல் வரலாம். இதெல்லாம் வந்துச்சுன்னா பயப்படாதீங்க. அதுக்காக வரலங்கிறதுக்காக இவர் வரலான்னு சொன்னாரே என்ன வரலன்னு நினைக்காதீங்க. இருந்தா வரும், சில பேருக்கு இருக்காது, வராது. வரும் பொழுது என்ன பண்ணணும், தும்மல் வந்தா தும்மணும், சளி வந்தா சிந்தணும், இருமல் வந்தா இயற்கை வைத்தியம் பார்க்கணும். சின்ன வெங்காயம், துளசி இலை, கற்பூரவள்ளி இலை இந்த மாதிரி இயற்கையான பொருளை சாப்பிட்டுட்டு அந்த இருமல் மூலியமாக வர கழிவுகளை வெளியே கொண்டு வந்து நல்லா சிந்தணும். புரிஞ்சுக்குங்க. இந்த பயிற்சி எப்ப செய்றீங்களோ லங்ஸ்ல இருந்து நிறைய கழிவு வெளியே வரும் பொழுது ஐயோ இது வரைக்கும் நல்லா தான் இருந்தோம், இது பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்லாம் பயப்படாதீங்க. குப்பைதான் வெளியே வருது. குப்பை இருந்தா வரும், இல்லைன்னா வராது. வந்த குப்பைய நல்லா சிந்துங்க. மொத்தமா சிந்தி முடிச்சோன்னா லங்ஸ் கிளீன் ஆயிரும். பாருங்க, இந்த பயிற்சியை முதல்ல செய்யறதா இருந்தா டெய்லி பண்ணுங்க 1 மாசத்துக்கு. 1 மாசத்துக்கு அப்புறமா 2வது மாசம் 1 நாள் விட்டு 1 நாள் பண்ணுங்க. 3வது மாசம் வாரத்துக்கு 1 முறை பண்ணுங்க. இப்படி இந்த டப்பாவை வாரத்துக்கு 1 நாள் நாம மூக்கு கழுவுற வேலைய காலையில பாத்ரூம் போகும்போது, குளிக்கும் போது முன்னால கொஞ்சம் பண்ணிட்டோம்னா என்னன்னு தெரியுமா, நுரையீரலில் உள்ள அனைத்து குப்பைகளையும் நீங்கும். நுரையீரல் சுத்தமாக இருந்தால் ஆஸ்மா, வீசிங், சளி, நிமோனியா, தோல்வியாதிகள், ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா, மலச்சிக்கல் இதெல்லாம் வரவே வராது. லங்ஸ் கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ரொம்ப நேரம் பேசலாம். சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள், டீச்சர்ஸ் இவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தோல்வியாதி உள்ளவங்க ரெகுலரா பண்ணுங்க, தோல்வியாதி குணமாயிடும். எனவே இந்த மூக்கு கழுவும் இந்த கோவலையை பயன்படுத்தி நாம் நுரையீரலை சுத்தமாக வைத்து நாம் உடம்பை ஆரோக்கியமாக வைக்கும் பொழுது நாம் கண்டிப்பாக இயற்கையான முறையில் ஆரோக்கியமாக மருந்தில்லா வாழ்க்கைக்கு நாம் தயாராகலாம். நன்றி ஐயா. சிறப்பான மூக்குக்கோளை எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இல்லைன்னா நம்ம நேரடி நிகழ்ச்சியிலோட காமிச்சிருந்தோம். சிவசேலம் மாநகரத்துல எல்லாத்துலயும் கொல்லிமலையிலோட காமிச்சிருந்தோம். ஒரு அற்புதமான பயிற்சி முறை. ஐயா சொல்ற மாதிரி ஒரு மேஜிக் தான் அது. அதாவது லங்ஸ்ல உள்ள கழிவுகளை அந்த அளவுக்கு வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. நம்ம இந்த மூக்குல உடவுல அந்த மூக்குல ஐயா வந்து வீடியோல காமிச்சிருந்ததுனால நமக்கு அது தெரியல, ஆடியோல வந்ததுனால தெரியல. அது இந்த மூக்குல நம்ம விடக்குள்ள அடுத்த மூக்குல வந்து அது டெலிவரி ஆகும். அதே மாதிரி இந்த திரும்ப ரைட் சைடு உடவுல லெஃப்ட் சைடு தான். இது ஒரு அற்புதமான பயிற்சி முறை. எனவே இன்று நமக்கு சிறப்பான ஒரு சிந்தனையை அளித்து சிறப்பித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நமக்கு ஒவ்வொரு வாரம் பணிகளை பற்றி கடந்த 2 செஷன்களில் சிறப்பாக எடுத்துக்கொண்டிருந்தாலும் இன்றைய இந்த காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வில் போன வாரம் முதல் நமக்கு அருமையான ஒரு பனையை பற்றி ஒரு அற்புதமான விளக்கம் அளித்து ஒரு தொடர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இன்றும் அதனுடைய தொடர்ச்சியாக பனையை சார்ந்து என்ன பொருட்களை நாம் தயார் செய்ய முடியும் என்பதை பற்றி ஒரு அற்புதமான விளக்கம் அளிக்க அகிலா குணாலன் மேடம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம்.
சென்ற வாரம் வந்து நம்ம பனைய பத்தி ஒரு சின்ன அறிமுக உரை மட்டும் பண்ணியிருந்தோம். அப்ப பனையிலிருந்து நமக்கு என்னென்ன கிடைக்கும், பனையை சார்ந்து பனை மரத்தை பத்தி, பனையை சார்ந்து இருக்கிற வாழ்வியல், அப்புறம் வந்து பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய நமக்கான உணவுப் பொருட்களை பத்தி பார்த்தோம். இப்போ அந்த வகையில வந்து இப்போ வந்து இந்த ஆகஸ்ட் மாசம்ங்கிற வகையில பனையில இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நுங்கு முடிஞ்சு போச்சு. நுங்கு முடிய பழம் பழுத்து கீழே விழுகிற பருவம் இது. அப்ப நமக்கு வந்து எல்லா இடத்துலயும் பனை மரங்களை சுற்றி இருக்கிறவங்க நிச்சயமா போய் பார்த்தீங்கன்னா காலையில வந்து ஒரு பழம் கீழே விழுந்திருக்கும். அப்படி விழுகிற பழங்களை வந்து ஒண்ணு நம்ம வந்து விழுந்த உடனே நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். பழம் பெரும்பாலும் வந்து கடைகள்ல வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருளா கிடையாது. காரணம் வந்து பனம்பழம் ரொம்ப சென்சிட்டிவ். அதாவது விழுந்த உடனே நம்ம எடுத்தா நல்லா இருக்கும், இல்லைன்னா புழு ஏறிக்கிறோம். நம்மளை விட சாப்பிட்றதுக்கான உயிரினங்கள் நிறைய இருக்காங்க அப்படிங்கிறது தான். அப்ப நம்ம முந்தினா நமக்கு வந்து நல்ல பழங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது. 2 வந்து பெரும்பாலும் நம்ம பயன்பாட்டுல வந்து பனம்பழத்தோட பயன்பாடு பெருமளவு தென்பகுதிகள்ல இல்லை அப்படிங்கிறது. ஆனா இலங்கை, வெஸ்ட் பெங்கால் அந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பனம்பழத்தோட பயன்பாடு ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப இந்த பனம்பழத்தை வச்சு நம்ம என்னங்க பண்ணலாம்? அதுக்கு முன்னாடி பனம்பழத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப பனம்பழம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எதா நம்ம பழம்னு சொல்றோம்னா, இப்போ நம்ம நுங்கு சீவுறோம் இல்லையா? சீவும் போது உள்ள இருக்கிற பகுதி அந்த நுங்கு பகுதி வந்து ரொம்ப மென்மையா இருக்கும். தன்னை சுத்தி இருக்கிற பகுதி நார் அதிகமாகவும் கொஞ்சம் இறுக்கமாகவும் இருக்கும். இப்போ பழுக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த நுங்கு இருக்கிற பகுதி வந்து அழுத்தமாகவும் தன்னை சுத்தி இருக்கிற அந்த நார் பகுதி வந்து மென்மையாகும் மாறி ஒரு மாம்பழம் மாதிரி ஒரு நல்ல மனம் கொடுக்கக்கூடிய இதுவாகவும் பல்ப் நிறைய இருக்கக்கூடிய பகுதியாகவும் வந்து அந்த நுங்கு சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மாறிடும். இந்த நுங்கு தான் வந்து நமக்கு விதையாகிறது. அப்ப இத வந்து பெரும்பாலும் நம்ம ஊர்கள்ல வந்து பனம்பழம் சாப்பிட்டது எப்படி அப்படின்னா, பனம்பழம் விழுந்த உடனே எடுத்து அதை நல்லா தீயில வாட்டி சுட்டு அதுக்கப்புறமா வந்து பிரிச்சு சாப்பிடுறது வழக்கம். இது வந்து சுவைன்றது பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கான சுவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பழங்கள் எல்லா சுவையுமே இருக்கும். அதுல வந்து புளிப்பு இருக்கும், இனிப்பு இருக்கும், துவர்ப்பு தூக்கலா இருக்கும். துவர்ப்பு அதிகமா இருக்கிறதுனால சில நேரம் குழந்தைங்களுக்கு வந்து அது கசப்பா தெரியும். குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாதுங்க பயில அது கசப்பு அப்படின்றாங்க. அப்போ ஒரு சில பழங்கள் வந்து இனிப்பும் மனமும் ரொம்ப அதிகமா இருக்கும். அது வந்து ரொம்ப சுவையா இருக்கும். துவர்ப்பு உள்ள பழங்களும் வந்து ரொம்ப பர்சனல் சாய்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து அந்த துவர்ப்பு இருக்கிற பழம் வந்து ரொம்ப பிடிக்கும். காரணம் வந்து நம்ம நிறைய துவர்ப்பு சேர்த்துக்கிறது கிடையாது அப்படிங்கும் பயில துவர்ப்பை வந்து நம்ம உடல்ல சேர்த்துக்கும் போது நம்ம ரத்த சுத்திகரிப்புக்கு வந்து இன்றியமையாத ஒரு சுவை அப்படின்னா அது துவர்ப்பு சுவை அப்படிங்கிறதுனால. இப்ப இந்த பனம்பழத்துல வந்து வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படியும் நம்ம வந்து நிறம் அந்த ஆரஞ்சு வண்ணமோ மஞ்சள் வண்ணமோ நிறைய நிறம் இருக்கிற பழங்கள் உணவுகள் வந்து நமக்கு கேரட்டின், அதாவது சருமம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து நல்ல தீர்வா அப்படி கொடுக்கறது வந்து இந்த மஞ்சளோ ஆரஞ்சோ இருக்கிற கேரட்டின் நிறைய இருக்கு அப்படிம்பாங்க. அப்ப இந்த பனம்பழத்துல வந்து பாத்தீங்கன்னா கேரட்டினாய்ட்ஸ் ரொம்ப அதிகம், விட்டமின் சி அதிகம், பாஸ்பரஸ், ஜிங்க் அப்படிங்கிற இந்த நுண்ணூட்டங்களும் மிக அதிகமா இருக்குது. அப்ப ஆக முழுமையான ஒரு நல்ல உணவு. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, பனையில இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை நம்ம அதிக அளவுல உட்கொண்டோம் அப்படின்னா உடல்ல இருக்கிற பித்தத்தை தூக்கி கொடுக்கும். அப்ப இந்த பித்தத்தை வந்து நம்ம மட்டுப்படுத்தி அந்த அந்த விஷயங்களை நம்ம உள்ள எடுத்துக்கணும் அப்படிங்கிறதா. பித்தத்தை மட்டுப்படுத்துறதுக்கு ஒண்ணும் பெருசா இல்லைங்க. அதோட வந்து சுக்கு சேர்த்து நம்ம சாப்பிடணும். சுக்கோ இஞ்சியோ நம்ம சேர்த்து சாப்பிடும்போது நம்ம உடல்ல இருக்கிற பித்தத்தை வந்து இதை மட்டுப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ பனம்பழம் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை மேல வந்து அந்த தோலை வந்து லேசா சீவி எடுத்த அளவே எடுத்துடலாம். கையால நீங்க உரிச்சிருந்தீங்களாவே அந்த தோல் வந்துடும். இப்போ சுட்டு சாப்பிட்றத தாண்டி நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, வீட்டுல சின்னதா வந்து இந்த இலை கொழுக்கட்டை அப்படின்னுவாங்க. இந்த இலை கொழுக்கட்டை மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா 2-3 மெத்தட்ஸ் இருக்குது. நான் இதுல வந்து ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய விஷயத்த மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். பெரும்பாலும் நம்ம வீட்டுல வந்து இடியாப்பத்துக்கோ புட்டுக்கோ இல்ல கொழுக்கட்டைக்கோ நம்ம வந்து மாவு தயார் பண்ணி வச்சிருப்போம். இப்ப இந்த இடியாப்ப மாவோ கொழுக்கட்டை மாவோ வந்து பெரும்பாலும் பச்சரிசியில தயார் பண்ணுவோம். என்ன கேட்டீங்கன்னா, நீங்க வந்து சம அளவுல புழுங்கரிசி, சம அளவுல வந்து பச்சரிசி எடுத்து
அலசி விட்டுட்டு காய வச்சுட்டு அந்த புட்டு பதம் அப்படின்னுவாங்க. அதாவது அரிசியை ஒண்ணு சேர்த்தா அது கொழுக்கட்டை மாதிரி புடிச்சுக்கணும். உதுத்து விட்டா உதிர்ந்துரும். இதுதான் புட்டு பதம். இந்த பதத்துக்கு வந்து நிழல் காய்ச்சலா அந்த அரிசியை காய வச்சு எடுத்து நீங்க வந்து ரைஸ் மில்ல வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து லேசா வறுத்து அதை வந்து நீங்க வந்து பொறுக்கிற சூடுல வறுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வறுக்காம லேசா ஒரு பொறுக்கிற சூடுல அந்த ஈரப்பதத்தை வந்து எடுக்கிறதுக்காக லேசா பொறுக்கிற சூடுல வறுத்து எடுத்துட்டு நீங்க வந்து சீல் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எப்ப வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நீங்க புழுங்கல் அரிசி அதிகமா சேர்க்க கொழுக்கட்டையோட பக்குவமோ இல்ல அந்த புட்டோட பக்குவமோ ரொம்ப மென்மையா இருக்கும். நமக்கு தொண்டையில வந்து சாப்பிடும்போது நம்ம தொண்டையில ஒரு சில நேரம் பச்சரிசிங்கும் போயில வரன்னு இருக்கும்போது தொண்டையில சிக்கும். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். அதனால பெரும்பாலும் நீங்க வந்து இடியாப்பம் செய்றீங்க இல்ல கொழுக்கட்டை பிடிக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு சம அளவுக்கு புழுங்கரிசி சேர்த்து செய்யலாம். இது வந்து மாவுக்கான பக்குவம். இப்போ இதுல வந்து பனம்பழத்தை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா பனம்பழத்தை வந்து நம்ம எடுத்த உடனே அந்த தோலை உரிச்சிட்டோம் அப்படின்னா நடுப்பகுதியை பழந்து விட்டோம் அப்படின்னா 3 விதைகள் இருக்கும். அதாவது ஒரு ஒரு நுங்கு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 3 நுங்கு இருக்கும் இல்லையா? அப்ப அந்த 3 பிரியும். ஒரு நம்ம அந்த துருவோம் இல்லையா? கேரட்டு பீன்ஸ் எல்லாம் துருவோம் இல்லையா? இப்ப அந்த துருவியில வந்து நம்ம லேசா தேய்ச்சோம் அப்படின்னா அதுல இருக்கிற சாறு பகுதி தனியாவும் நாறு தனியாவும் வந்துடும். இப்ப இது வந்ததுக்கு அப்புறம் இந்த சாறு பகுதி அது வந்து பாத்தீங்கன்னா வெண்ணெயை வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியே எடுத்து வச்சிட்டோம்னா குழன்னு ஒரு பக்குவத்துல இருக்கும். அதே மாதிரிதான் இந்த பனம்பழத்தை நம்ம எடுக்கும்போது இருக்கும். இப்ப இந்த பனம்பழம் நம்ம எடுத்துட்டோம். அரிசி மாவு பக்குவமா தயாரா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இலை கொழுக்கட்டை செய்யலாம். இந்த இலை கொழுக்கட்டைக்கு வந்து 2 விதமா செய்யலாம். ஒண்ணு நம்ம வந்து இதை கரைச்சி புளிக்க வச்சு செய்யலாம். அப்படி இல்லைன்னா நேரடியாவே பயன்படுத்திடலாம். இப்போ இந்த பனம்பழம் இது ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா? இது கூட வந்து தனியா வந்து கொஞ்சம் வந்து கொழுக்கட்டைக்கு என்னைக்குமே வந்து தண்ணி வந்து கொஞ்சம் பொறுக்கிற சூடுல இருக்கும்போது பிசைஞ்சா நல்லா இருக்கும். அப்ப தண்ணி பொறுக்கிற சூடுல எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு இப்போ 1 கப் அப்படின்னா 3/4 கப் தண்ணி தேவைப்படும் அப்படின்னு வச்சு 1 கப் மாவுக்கு 3/4 கப் வந்து தண்ணி தேவைப்படும் அப்படின்னா 3/4 கப் தண்ணியை கொதிக்க விட்டுட்டு அதில் கொஞ்சம் உப்பு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இல்ல தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொதி வரும்போது இந்த பனம்பழத்தை அதோட கரைச்சிக்கோங்க. இது கூட வந்து இந்த அரிசி மாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மிலேயே கிண்டுங்க. மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டீங்கன்னா நல்லா கலந்துரும். மாவும் பொறுக்கிற சூடுக்கு இருக்கும்போது நீங்க வந்து கொழுக்கட்டை தட்டுனீங்கன்னா நல்லா தட்டலாம். இது வந்து மேல் பூரணம் அந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கான அந்த அரிசி மாவோட இது பக்குவம். இப்ப இதை வந்து நம்ம இலையில மடிச்சு உள்ள பூரணம் வந்து நம்ம எது வேணாலும் பயன்படுத்தலாம். தேங்காய் வச்சு வெல்லம் வச்சு ஏலக்காய் இடிச்சு போட்டு பயன்படுத்தலாம். இல்ல பருப்பு இருக்குதுன்னா பருப்பு பயன்படுத்திக்கலாம். எள்ளு இருந்தா எள்ளு பயன்படுத்திக்கலாம். எது வேணாலும் பயன்படுத்திக்கிட்டு அந்த அரிசி மாவை வந்து நம்ம உருண்டைகளா தட்டி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி சும்மாவே நம்ம வேக வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இலையா மடிச்சு வச்சு சாப்பிடலாம். இது ஒரு பக்குவம். இன்னொன்னு வந்து இந்த மாவே வந்து பாத்தீங்கன்னா புழுங்கல் அரிசி இருந்ததுன்னா புழுங்கல் அரிசி ஊற வச்சு ஆட்டி அது கூட வந்து இந்த பனம்பழ சாறு, சுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய், நாட்டு சர்க்கரை இது எல்லாத்தையுமே கலந்து விட்டு சின்ன சின்ன குவளைகள்ல வந்து எண்ணெய் தடவி அதை வந்து இந்த மாவை உள்ள ஊத்தி இட்லி கொப்பரையில வேக வச்சு அது இட்லி மாதிரி இருக்கும். புளிக்காம இருக்கும். சுவையாவும் இருக்கும். இதை வந்து நம்ம புளிக்க வச்சும் இட்லி மாதிரி நம்ம ஊத்தி சாப்பிடலாம். இது வந்து ஆஹ் பெரும்பாலும் வந்து மேற்கு வங்கத்துல வந்து இது வந்து அவங்க திருவிழாக்கள்ல இந்த அரிசி ஆட்டி புளிக்க வச்சு அதுல பனம்பழத்தை கலந்து ஒரு ஒரு உணவு வந்து படையலா இடுறாங்க. அப்போ இதுக்கு வந்து எனக்கு சரியான பேர் தெரியல. ஆனா இது வந்து ரொம்ப சுவையா இருக்கும். இது வந்து நம்ம இட்லி மாதிரி நினைக்கலாம். ஒரு இல்ல ராஜஸ்தானி டிஷ் இந்த குஜராத்தி டிஷ் டோக்லான்னு வாங்க இல்லையா? அந்த பக்குவத்துக்கு இந்த உணவு இருக்கும் அப்படிங்கிறத. இனிப்பு வந்து அளவா சேர்த்துக்கும் போது சுவை நல்லா இருக்கும். அதனால இதுவும் முயற்சி பண்ணி பாருங்க. இது கூட வந்து இன்னொரு உணவு வந்து பாத்தீங்கன்னா புட்டுக்கும் அதே மாவு தான். புட்டு மாவு நம்ம வந்து பிசையும் போது தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிசைஞ்சு நம்ம வந்து புட்டு மாவு பிசைவோம் இல்லையா? அந்த புட்டு மாவு பிசையும் போது தண்ணி வந்து லேசா வெது வெதுப்பான தண்ணி எடுத்துட்டு அது கூட இந்த பனம்பழத்தை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் வந்து 1 கப் அரிசி மாவு எடுக்கிறேன்னா எனக்கு வந்து ஒரு 1/4 கப் பனம்பழம் சாறு தேவை. இப்ப இதை வந்து அந்த பொறுக்கிற சூட்டுல இருக்கிற அந்த தண்ணியோட கலந்து லேசா
மன்னிக்கணும். அப்ப வந்து நம்ம தண்ணிய காய்ச்சிட்டு இந்த பனம்பழத்த விட்டு கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறம் சுக்கு, ஏலக்காய் சேர்த்து ஓ ஆம் காய்ச்சிட்டு அத நல்லா ஆற விட்டுறணும். பொறுக்குற சூடுக்கு இருக்கும்போது அத வந்து இந்த புட்டு மாவு பெசையும்போது கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நம்ம பெசஞ்சு அது வந்து புட்டு பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் புட்டு கொப்பரையிலயோ இல்ல இட்லி கொப்பரையில சும்மா அப்படியே ஒரு துணி கட்டி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு புட்டா எடுத்து சாப்பிடலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஆஹ் அந்த நிறம் வந்து அரிசி மாவோட கலக்கும் போது மஞ்சள் நிறமா இருக்கும். பாக்குறதுக்கு ரொம்ப குழந்தைங்களுமே வந்து பாக்குறதுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. 2 பனம்பழத்தை நம்ம வேக வைக்கும் போது அதுல வந்து ஒரு மணம் வரும். எப்படி வந்து நம்ம ஏலக்காய் வேக வைக்கும் போதோ ஏலக்காவை கொதிக்க வைக்கும் போதோ ஒரு நறுமணம் வருதோ அதே மாதிரி பனம்பழத்துக்கான ஒரு நறுமணம் இருக்கும். அது வந்து குழந்தைங்களை வந்து இன்னும் சாப்பிட வைக்கும். இது கூட வந்து நம்ம சேர்மானங்கள் சேர்க்கும் போது அந்த துவர்ப்பு சுவை அவ்வளவா தெரியாது. ஆனா மற்ற சுவைகளோட கலந்து சாப்பிடும்போது அந்த துவர்ப்பு மட்டுமே இருக்குது அப்படிங்கும்போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படிங்கும்போது மற்ற சுவைகள் மற்ற இடுபொருட்களோட நம்ம சேர்த்து சாப்பிடும்போது அது பெருசா குழந்தைங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுதான். அப்போ இந்த மாதிரி வீட்டுல வந்து கிடைக்கக்கூடிய எளிய பொருட்களை வச்சு பனம்பழத்தை வச்சு நம்ம வந்து ஒரு சுவையான ஒரு உணவு தயார் பண்ணலாம். இது காலை உணவாவோ இல்ல மாலை சிற்றுண்டியாவோ இல்ல ஆஹ் ஆஹ் எல்லாமே ஆவியில வேக வச்ச பொருட்கள், எதுலையுமே பெருசா எண்ணெய் கிடையாது அப்படின்னும் போது சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை தாராளமா சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான். இப்ப இந்த அரிசி மாவு இல்ல அரிசி மாவுக்கு பதிலா மாற்றுகள் நம்ம பயன்படுத்தலாம். ஆஹ் இட்லி அரிசி தான் பயன்படுத்தணுன்றது கிடையாது. நம்ம மரபரக அரிசிகள் எது இருந்தாலும் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா சிறுதானியத்துலன்னு வந்து பாத்தீங்கன்னா வரகு, திணை, கேழ்வரகு இது 3மே வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். இந்த வரகு, திணை, கேழ்வரகு பயன்படுத்தும் போது 1 கப் நீங்க அரிசி மாவு சொன்னாலே அதுல 1/2 கப்பு சிறுதானிய மாவும் 1/2 கப்பு வந்து அரிசி மாவு கண்டிப்பா சேர்த்தாகணும். அப்பதான் வந்து உங்களுக்கு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கோ இல்ல புட்டு பிடிக்கிறதுக்கோ இல்ல இடியாப்பம் புழியறதுக்கோ வந்து சரியா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஆக இன்னைக்கு வந்து ஒரு 3 உணவுகள் பார்த்திருக்கோம். இதை முயற்சி பண்ணி பாருங்க. ஏன்னா இது ரொம்ப எளிமையா வீட்டுல நமக்கு என்னைக்குமே இருக்கக்கூடிய இடுபொருட்களை வச்சு செஞ்சது. இதுல புதிய விஷயம் வந்து பனம்பழம் மட்டும்தான். அதனால பனம்பழம் கிடைக்க வாய்ப்புள்ளவங்க இது நிச்சயமா முயற்சி பண்ணி பாருங்க. மிக்க நன்றி. நன்றிம்மா. நம்ம வந்து பனம்பழத்தை வந்து நிறைய பார்த்துருக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அம்மா சொல்ற மாதிரி பனங்காய், நொங்கு அது முடிந்ததுக்கு அப்புறம் அதன் முத்திய பருவம் தான் பனம்பழம். அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கேட்பாரற்று கிடக்குது. பனை மரத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த பனை மரத்துக்கு கீழே நம்ம போனாலே அந்த ஸ்மெல்லு நல்லா ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாருமே அதை பிரிக்காம எல்லாமே கீழே விழுந்து எது சொல்லாமலே இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பனம்பழத்தோட எவ்வளவு பெரிய பலன்கள் நமக்கு இருக்கு அப்படிங்கறத வந்து ஒரு அற்புதமா 3 டிஷ்ல வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து நமக்கு உடல் சார்ந்த நல்ல ஒரு சக்தியும் கொடுக்குது. உடல்ல வந்து நல்ல ஒரு பயன்பாட்டுக்குள்ள அற்புதமான ஒரு சிற்றுண்டின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து சிறப்பா வந்து அந்த கொழுக்கட்டை, புட்டு இது வந்து நம்ம எல்லா வகையிலும் இப்ப இன்னைக்கு அரிசியில செஞ்சிருப்போம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கருப்பரிசி, இந்த கருப்பு கவுனி, காட்டியானம் இது மாரி அரிசிகள்ல நெறைய பேர் வந்து கொழுக்கட்டை இதெல்லாம் நெறைய செய்வாங்க. புட்டும் செய்வாங்க. இன்னைக்கு அதை விட வந்து இன்னைக்கு பனம் பழத்திலயும் நம்ம வந்து அது மாரி டிஷ்ஷ நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு ஒரு அற்புதமான விளக்கம் கொடுத்து நமக்கு சிறப்பித்திருக்கிறாங்க. அனைவரும் இத வந்து பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து பனம் பழம் வந்து இப்ப கிடைக்கக்கூடிய சீசன் தான். நெறைய இடத்துல வந்து பனம் மரங்கள் உள்ள இடத்துல வந்து பனம் பழங்கள் வந்து நெறைய கிடைக்குது. அம்மா சொல்ற மாரி இந்த டிஷ்ஷ வந்து இந்த வாரம் நீங்க ரெடி பண்ணி பார்த்துட்டு, அடுத்த வாரம் இதுக்கு உண்டான உங்களுடைய செய்முறைகள வந்து அவங்களுக்கும் தெளிவுபடுத்துங்க என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைய செஷன்ல வந்து நமக்கு தொடர்ந்து இந்த காலைச்சக்கரம் நிகழ்வுல வந்து தொடர்ந்து நமக்கு வந்து இந்த பணியை சார்ந்து நம்ம வந்து கேள்விப்படாத, இதுவரை செய்திராத ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு வந்து நமக்கு சிறப்பா குடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்றைய வேளையில் நமக்கு சிறப்பா இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த அகிலா குணாளன் மேடம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேடம். நன்றி சார். அடுத்தது ஒரு சிறப்பு என்னன்னா, நாளைக்கு வந்து அகிலா மேடம் வந்து நம்ம திருவாரூர்ல வந்து நேரடியா பனையை சார்ந்தும் சொல்லுவாங்க. ஆனா முதன்மையா அவங்க பேச போறது வந்து இயற்கை வாழ்வியலை சார்ந்து நாளைக்கு பேச போறாங்க. அது மாதிரி செஷன் நீங்க பாருங்க, நீங்க தான் தொடர்ந்து கேட்குறீங்க. நன்றி சொல்லுங்க. நாங்க ஒரு நன்றி
நாளைய நிகழ்வுல வந்து நேரடியா நமக்கு வந்து பயிற்சி கொடுக்க காத்துட்டு இருக்காங்க. எனவே நாளை நடைபெறும் திருவாரூர் காலை சக்கரம் நேரடி நிகழ்வில் நல்ல சிவம் ஐயா வந்து நமக்கு வந்து உடற்பயிற்சி அளிக்க காத்துட்டு வராங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா வந்து பிரபஞ்ச ரகசியத்தை பத்தி பேச வராங்க. நம்ம அகிலா குணாளன் மேடம் வந்து இயற்கை வாழ்வியல் முறைகளை பற்றி நமக்கு சிறப்பாக வகுப்படுத்து பணியை சார்ந்தும் சில கருத்துக்கள் கூறுவாங்க. அடுத்தது நம்ம ரேகா சிவகுமார் அம்மா வந்து இன்னைக்கே வந்துடுறாங்க அவங்க. ஏன்னா உணவு முறைகள் தயாரிக்கிறது அவங்களுடைய பணிகள். எனவே ரேகா சிவகுமார் அவர்களும் நேரடியாக வந்து நமக்கு அந்த டிஷ் இது பார்த்துருப்பீங்க. அதாவது உணவு முறைகளோட லிஸ்ட் நாங்க அனுப்பியிருந்தோம். அதை பார்த்துருப்பீங்க. அது இயற்கை சார்ந்து நம்ம எல்லாமே வந்து நாளைய நிகழ்வு வந்து ஒரு வாழ்வியல் இயற்கை வாழ்வியல் நிகழ்வாக நம்ம சிறப்பா அந்த இடத்துல கொடுக்க போறோம். எனவே வந்து அவர்களும் வந்து அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டு நமக்கு அந்த உணவு முறைகள் தயார் பண்ணி கொடுக்குறாங்க. சிறப்பான நிகழ்வு. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த காலச்சக்கரத்தோட அந்த நேரடி நிகழ்வா அங்க நடத்துறோம். எனவே நாளைக்கு வந்து ஜூம்ல வந்து நம்ம நிகழ்வு இருக்காது. ஒரு நாள் மட்டும் நாளைய ஒரு நாள் மட்டும் ஜூம்ல இருக்காது. ஏன்னா எல்லாருமே நம்ம அங்க ஏற்பாடுகள்ல இருக்கிறதுனால நாளைக்கு ஜூம்ல இருக்காது. நேரடி நிகழ்வா நம்ம அங்க இருப்போம். அதனுடைய போட்டோ முடிந்தால் யூடியூப்ல வந்து கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தா நான் காலைச்சக்கரம் குரூப்ல வந்து நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக நம்ம செஷன் ஆரம்பிக்கிறது வந்து காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை அந்த நிகழ்வு நடைபெறும். எனவே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அருகில் உள்ள திருவாரூரை சுற்றியுள்ள அருகில் உள்ள அன்பர்கள் வர முடிந்தால் நேரடியாக வந்து அந்த வாய்ப்பை கலந்துங்க. ஏன்னா நம்ம காலைச்சக்கரம் ஆசான்கள் எல்லாருமே அங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 பேர் வந்து நமக்கு அங்க நேரடியா வர்றதுனால உங்களுக்கும் நல்ல ஒரு நிகழ்வா இருக்கும். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா உணவு முறைகள் வந்து ஒரு சிறப்பான உணவு முறைகள் நம்ம அந்த இடத்துல கொடுக்குறோம். எனவே வந்து அதையும் வந்து நீங்க வந்து பாக்குறதுக்கு ஒரு வசதியாவும் இருக்கும். எனவே நாளைய நிகழ்வு வந்து நம்ம அந்த காலைச்சக்கரத்தோட இந்த ரோட்டரியை சார்ந்து நடத்தக்கூடிய ஒரு நேரடி நிகழ்வு திருவாரூர்ல நடைபெறுது. காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. நான் சொன்ன இவங்க எல்லாருமே நேரடியா வர்றாங்க. நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்காங்க. எனவே அருகில் உள்ள திருவாரூரை சுற்றியுள்ள அருகில் உள்ள அன்பர்கள் வர வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்து தரும்படி அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மற்றும் இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வை இன்று நமக்கு சிறப்பாக இணைந்து வழங்கி சிறப்பித்த ரோட்டரி கிளப் ஆஃப் வழங்கிமான் சங்கத்திற்கும் மற்றும் ஆசன பயிற்சிகளை அளித்து சிறப்பித்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த அகிலா குணாளன் மேடம் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்குலங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்ச்சி சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். ஐயா, அந்த அட்ரஸ் கேட்டிருக்கீங்க. நான் வந்து அந்த குரூப்லயே போட்டிருக்கேன். இன்விடேஷன் வந்து நான் குரூப்லயே போட்டிருக்கேன். திருவாரூர் வந்து வர்த்தக சங்க மகால்ல நடக்குது. மேம்பாலத்துக்கு பக்கத்துல. நான் அந்த இன்விடேஷன்லயே உங்களுக்கு வந்து அந்த இடத்தோட இது இருக்குது. அதனால வந்து கண்டிப்பாக அதிலையும் கலந்துகிட்டு சிறப்பிக்க வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் வாருங்கள். நன்றி. நாளைய நிகழ்வு வந்து நம்ம ஜூம்ல இருக்காது. நாளைய நிகழ்வு மட்டும் நம்ம நேரடி நிகழ்வா நடத்துறதுனால நாளை காலைச்சக்கரம் நிகழ்வு வந்து ஜூம்ல கிடையாது. நேரடி நிகழ்வு தான். முடிந்தால் நாங்க அந்த 9:30 மணிக்கு வந்து ஜூம்ல கொடுக்குற வாய்ப்பு இருந்தால் நம்ம வந்து ஜூம்ல கொடுக்கறதுக்கு ரெடி பண்றோம். அதையும் நம்ம அந்த காலைச்சக்கர குரூப்ல வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறோம். நன்றி, வாழ்க வளமுடன். அகிலா குணாளன் மேம்க்கு நன்றி. பனை சார்ந்த பண்ணாங்க மேம் சார். நன்றி, நன்றிங்கம்மா. 25ல 2000 வரைக்கும் சாப்பிட்டு இருக்கோம் நாங்க. அத அந்த பனங்காயை வந்து அத அவிச்சு சாப்பிட்டுருப்பீங்க. அவிச்சு அந்த மேல் கருப்பு தோல் எடுத்துட்டு பல்லுல எல்லாம் மாட்டிக்கும். ஆனா சாப்பிடுங்கன்னு ஒரு பெரிய குண்டா நிறைய வேக வச்சு கொடுப்பாங்க எங்க அம்மா. இப்போ 2000க்கு மேல பார்க்கவே இல்லை. அத நுங்கு பாக்குறோம், பதனி சாப்பிடுறோம். அந்த பழம் அந்த காய வெட்டி மஞ்சளா இருக்கும் நல்லா, அத வேக வச்சு எதுவுமே போட மாட்டாங்க அதுல. ஆனா வேக வச்சு
சாப்பிடுங்கன்னு அந்த செக்கை சொல்லுவோம் நாங்க அத. பனஞ்செக்கை அப்படின்னு. அத எல்லாரும் பல்லுல பிடுங்கி பிடுங்கி நல்லா மென்னு அந்த தொக்கு மட்டும் துப்பிடுவோம். பனங்கிழங்குல நார் வருது இல்லைங்களா? அந்த மாதிரி. இப்ப பனங்கிழங்கு கிடைக்குது, நுங்கு கிடைக்குது. அந்த பழம் பனம்பழம் ரொம்ப கிடைக்குது. சென்சிட்டிவ். அதுதான் ரொம்ப சென்சிட்டிவ்ங்கிறதுனால அத வந்து ஒரு கன்சியூமரிஸ்டிக்கா அத குடுக்க முடியாது. அது வியாபார ரீதியில அத குடுக்க முடியறது இல்ல. இன்னொன்னு பழம் வந்து சீக்கிரம் புளிச்சு போயிரும். ஆமா. சீக்கிரமா புளிச்சிரும். காயா வெட்டி அத நீங்க வந்து அந்த அத எப்படி எடுக்கணும்னா, செங்காய பக்குவத்துல எடுக்கணும். செங்காயா எடுத்து கொண்டு வந்து வீட்ல வச்சு நீங்க பழுக்க வச்சு அத வந்து நீங்க பயன்படுத்தலாம். இல்லன்னா செங்காய நீங்க சொல்லும் போல இட்லி கொப்பரையில வேக வச்சு அதுக்கு பனங்கிழங்குக்காக குழி வெட்டிட்டு அத மண்ணு போட்டுட்டு மண்ணு மேல மேடா ஏத்திருவாங்க. அது கிழங்கு வரத்துக்காக, பனங்கிழங்கு வரத்துக்காக. அப்போ வெட்டி அந்த சக்கைய, பழம் எல்லாம் குடுப்பாங்க சாப்பிடறதுக்கு. சிறப்பு. ரொம்ப நன்றி மேம். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ. நன்றி. இந்த தாம்பூல பானகம் பத்தி போடணும் சார். சாருக்கு சொல்லுங்க. அது மட்டும் சொல்லுங்கம்மா. தாம்பூல பானகம் போட்டிருந்தீங்க. அது மட்டும் வீடியோல போடுங்க சார். ஓகேம்மா. கண்டிப்பா நடக்கும். அதுல அடுத்து வந்து நம்ம செஷன்ல வந்து எல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். ஆனா தாம்பூல பானகம் தெரியாது. அதுக்காகத்தான் சார். கண்டிப்பாம்மா. நாங்க காட்பாடியில இருக்கோம். அதனால வர முடியாது. சாரி. சரி. நிகழ்வு முடிஞ்சு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம ரேகா மேடம் வருவாங்க, செஷன்ல வருவாங்க. ஓகே. அந்த நிகழ்வுல பத்தி தாம்பூல பானங்கள் எல்லாமே அவங்க விளக்கம் கொடுப்பாங்க. ஓகே. தேங்க்யூ சார். தொடர்ந்து வருவாங்க. உங்களுக்கு தொடர்ந்து 2, 3 பணிகள் இருந்ததுனால நேத்தும் கலந்துக்க முடியல. ஓகே சார். ஓகே. வர வாரத்திலிருந்து ரெகுலரா வந்து. ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி. எல்லாமே சிறப்பு. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கங்க. சேலத்திலிருந்து அருள்மணி பேசுறேன். மேடம் ரொம்ப நன்றி. அருமையா சொன்னீங்கம்மா. பணங்களுக்குள்ள இவ்வளவு இருக்கு, பணத்துல இவ்வளவு இருக்கு. நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அது சாப்பிட்டுங்க. கிராமத்துல இருக்கும் போது சாப்பிட்டோம்னா இந்த டவுனுக்கு வந்த பின்னாடி அது கிடைக்கிறது இல்லை. ரொம்ப அருமையான